வணக்கம். கவிதா ஃப்ரம் மதுரை. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கங்கள். தமிழ் இலக்கியத்தில் மிக சிறப்பாக போற்றப்படும் காப்பிய நூல்களுள் ஒன்றான ராமாயணத்தை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும், நடுவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ராமாயணம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது வால்மீகியும் கம்பரும் தான். ஆயிரம் ஆண்டுகளாக இந்துக்களின் மனதில் படிந்து நிலைத்து நிற்கும் வால்மீகியின் ராமாயணத்தை பலரும் பல மொழிகளில் எழுதியிருந்தாலும் வால்மீகியின் மூலத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் உயர்வாக கருதப்படுவது கவி பேரரசன் கம்பனின் ராமகாதை தான். அவனது கவிநயத்தை சுவைப்பதற்காகவாது தமிழை கற்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது. காலத்தால் அழியாத காவிய சொற்களை கவிஞன் கம்பன் ராமாயணத்தில் சொல்லி இருக்கின்றார். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்றான் கவிஞன். மிதிலையில் கன்னி மாடத்தில் நிற்கும் சீதையும் கீழே சாலையில் நடந்து செல்லும் ராமனும் எதேச்சையாக கண்கள் கடந்து காதல் பயப்படும் காட்சிதான் இது. என்ன அரு நடத்தினால் இணையில் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்பவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணுவதற்கே அரிய நலன்களை கொண்ட சீதை நின்றிருக்க அண்ணலும் அவளை நோக்கினான் அவளும் அவனை நோக்கினாள். இருவருடைய கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வி உண்ணுகின்றன. அதனால் இருவரும் நிலை தடுமாறுகிறார்கள். இருவருடைய உணர்வுகளும் ஒன்றாகிவிட்டன. எப்படிப்பட்ட காதல் வர்ணனை! இருவரும் ஒருவரை ஒருவர் விழிகளால் கவ்விக் கொள்கிறார்களாம். அதனால் நிலை தடுமாறுகிறார்களாம். உள்ளத்தை பறிகொடுத்து ஒருவர் இதயத்தில் மற்றொருவர் இடம் பிடித்துக் கொள்கிறார்களாம். தூய காதலுக்கு இதைவிட விளக்கம் வேண்டுமா என்ன? பருகிய பார்வை கயிற்றால் பிணைக்கப்பட்டது போல் ஒருவர் மற்றவரின் உள்ளம் ஈர்த்தலால் கட்டிய வில் கொண்ட அண்ணலும் வாள் கண் கொண்ட நங்கையும் இருவரும் மாறி மற்றொருவர் இதயம் தஞ்சமடைந்தனர். காதல் ஓவியமாக மாற்றிவிட்டான் கவிஞன் கம்பன். நோக்கு எனும் பாசத்தால் கட்டி இழுத்து, கண் பார்வை எனும் கயிற்றால் ஒருவரை ஒருவர் கட்டி இழுத்துக் கொள்கிறார்கள். ராமன் மனம் சீதையை இழுக்க, சீதையின் மனம் ராமனை தன்னருகே இழுக்க என இருவரும் இதயத்தை இடம் மாற்றிக் கொள்கிறார்கள். மண்ணோடு பெயர்த்து சீதையை எடுத்தான் என எழுதியதும், அனுமன் தோளில் ராமனை சுமந்து வருவது ராமனுக்கு அழகில்லை என சீதை மறுத்ததும், பிறன் மனைவியை பாராமல் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து காட்டியதும் இந்த பண்பாட்டு படைப்புகளால் தான் இன்று வரை ராமாயணம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் தலைமுறைகளிலும் ராமாயணம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. மிதிலையில் நடக்கும் சுயம்பரத்திற்கு வருகின்றான் ராமன். வில்லினை எடுக்கின்றான், உடைத்து விட்டான். அவள்தான் இவளோ என அவன் மனம் ஏங்குகின்றது. சீதையின் மனமோ அவன்தான் இவன்தானோ என்று தவிக்கின்றார். சீதையும் மண்டபத்திற்கு வருகின்றாள். ராமனும் வில்லை உடைத்து விட்டான். ராமன் தான் முதலில் சீதையை பார்க்கின்றான். அவன் மனத்தில் மகிழ்ச்சியானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அமிர்தமெல்லாம் கிடைத்த இந்திரன் எப்படி மகிழ்ந்தானோ அப்படி மகிழ்கின்றான் ராமன். அன்று கன்னி மாடத்தில் கண்ட சீதைதான் இவள் என அவன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றது. தன்னுடைய வில்லினால் உடைத்த இளவரசி இவள் என நினைத்து அவன் மனம் மகிழ்கின்றது. இதுதான் ராமனின் நிலை. சீதையின் நிலையோ, தான் ஒரு பெண்ணாயிற்றே, எப்படி இவனை நேரடியாக நிமிர்ந்து பார்ப்பது என அவன்தான் இவன்தானோ என ஏங்கிக் கொண்டு தன்னுடைய கை வளையல்களை திருத்துமாறு தன்னுடைய ஓர கண்களால் ராமனை பார்க்கின்றாள். அவள் மனதிலும் மகிழ்ச்சியானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காதல் பயப்பட்டு கிடந்த சீதையின் மனமும் புத்துயிர் பெறுகிறது. அமிர்தத்தை எல்லாம் உண்டால் எப்படி இருக்குமோ அப்படி மகிழ்கின்றாள் சீதையும். அன்று கன்னி மாடத்தில் ஆரம்பித்த பார்வை நாடகம் இன்று ஒரு ஓரப்பார்வையில் வந்து நிறைவடைகிறது. இழந்ததை நினைத்து நீ வருந்தாதே. நீ எதை இழந்தாலும் அது மறுபடியும் மற்றொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என்ற ராமனின் கூற்றோடு இன்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.